வணக்கம். பதித்துறை நகரசபையின் செயலாளரின் தன்னிச்சையான செயற்பாடுகள் தொடர்பாக மக்கள் பிரதிநிதிகள் என்ற ரீதியில் மக்களுக்கு நாங்கள் தெளிவூட்ட விரும்புகின்றோம். உண்மையிலே திண்மக் கழிவு அகற்ற அந்த விடயத்தில் பொது சுகாதார உத்தியோகத்தருக்கு அந்த அதிகாரங்கள் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அதிகாரங்களை மீறி அவரிட கொண்டோல்லாம் இப்போ இயங்குகின்றது. ஆனால் செயலாளர் தன்னிச்சையாக பணியாளர்களை வழிநடத்துகின்றார். அண்மையில் பருத்துறை மேக்கரை மார்க்கெட்டில் 7 பணியாளர்கள் அந்த வெள்ள நீரை வெளியேற்றத்துக்காக அனுப்பப்பட்டிருக்கப்படுறது. அது கூட பொது சுகாதார உத்தியோகத்தருக்கு தெரியாது. நான் தொடர்பு கேட்ட போது சொன்னேன், தனக்கு இது சம்பந்தமாக தெரியாது. இப்படியான பல பிரச்சனைகள் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வாகனம் தன்னிச்சையாக திண்மக்கழிவு வலிக்கண்டல் காணி தொடர்பாக உதவி ஆணையாளர் இங்கே வருகை தரும்போது அந்த காணியை பார்வையிடுவதற்கு செல்வதற்காக வாகனத்தை எடுக்கும்படி சொன்ன போது இங்கே பார்த்தால் துறப்பில்லை ஆஃபீஸில். அது செயலாளர் வீட்டில் இருக்கின்றது. ஆனால் செயலாளரை ஒவ்வொரு நாளும் காலையில் வீட்டில் இருந்து அழைச்சி கொண்டு வருவார்கள். சாரதி கேட்டால் நகரத்துக்கு போய் வருகிறோம். ஆனால் உண்மையில் அந்த அதிகாரம் இல்லை. வாகனத்தை வீடு கொண்டு ஒரு உத்தியோகத்தை எழுதிட்டு வாரத்துக்குரிய அதிகாரம் இல்லை. தன்னிச்சையாக தாண்டோன்தனமாக தான் நினைத்த பாட்டிலே இந்த நகர சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் தலைவர் என்ற ரீதியில் இது சம்பந்தமாக உதவி ஆணையாளர் மற்றும் ஆளுநர் அவர்களுக்கு முறையிட்டிருக்கின்றனர். எழுத்து மூலமாகவும் 5-6 மாதங்களாக வந்த சபை எடுத்து இப்போ 6 மாதங்கள். அந்த 6 மாத பகுதியில் ஒரு 5-6 கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளது. எந்த விதமான பதிலும் இல்லை. புதிதாக இப்போ உள்ளாட்சி ஆணையாளர் வந்திருக்கார். கட்டாயம் அதை செய்வார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். நிதிக்குழு கூட்டத்தில் ஒரு கணக்காளர் நிதி சம்பந்தமாக தெரியப்படுத்தியதற்கு அவர்களுக்கு விளக்க கடிதம் அனுப்பப்படுகின்றது. அதே போன்று பல உத்தியோகத்தர்களுக்கு விளக்க கடிதங்கள் அனுப்பப்படுகின்றது. தவிசாளரை சந்திக்கக்கூடாது, கதைக்கக்கூடாது என்று செயலாளர் தாண்டோடித்தனமாக அந்த அறிவித்தலை கொடுத்துக்கின்றார்கள். இது உண்மையிலே உத்தியோகத்தர்களுக்கு தர்ம சங்கடமாக இருக்கின்றது. என்ன செய்வதென்று தெரியாமல் உண்மையில் நான் சொல்லியிருக்கின்றேன். நிர்வாக கட்டமைப்பு செயலாளரிட இதுக்குள்ள இருந்தால் அவைக்கு லெட்டர் அனுப்புறது. அப்போ அதால் உத்தியோகத்தர்மார்களே அது யோசித்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு செயற்படுறது. அப்படியான நிலைமை தொடருமாக இருந்தால் பாரிய பின்னடைவுகள் இங்கே ஏற்படும் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். சபையில் எடுத்த தீர்மானங்கள் என்னது மேற்பார்வை இல்லாமல் மேலிடங்களுக்கு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக அறிவித்திருக்கின்றோம். இது செயலாளர்களுடைய பின்புலத்தில் யாரோ இருக்கணும் என்று நான் சந்தேகிக்கின்றேன். இது படுத்துகிற நகரத்தில் நாங்கள் வேலை திட்டங்களை கொண்டு செல்ல இது பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. காலதாமதம் ஏற்படுத்தப்படுகின்றது. ஒரு வேண்டுமென்று செய்யப்படுவதாக நாங்கள் அறிகிறோம். இது எல்லாருக்கும் அறிவிச்சிருக்கின்றோம். இது சம்பந்தமாக உரிய தரப்புகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இதால் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். கடற்கரை ஓரங்களில் உள்ள மணல் அகலப்பட்ட மணல் அகற்றுவது சம்பந்தமாக கரையோர பாதுகாப்பு திணைக்களத்துடன் தொடர்பு கொண்டு அதுக்குரிய அனுமதி பத்திரங்கள் என்னால் பெறப்பட்டுள்ளது. அதில் கூறப்பட்டுள்ள விடயம் என்னவென்றால், கரையோர பாதுகாப்பு திணைக்கள உத்தியோகஸ்தர் மேற்பார்வையிலான அந்த மண் அகலப்பட வேண்டும் என்பதை இனிவரும் காலங்களில் அதை நடைமுறைப்படுத்தப்படும். இப்போது இருக்கிற மண் கூட அறிவிச்சிருக்கிற கரையோர பாதுகாப்பு திணைக்களத்துக்கு நீங்கள் இந்த இடத்துல பிரசன்னமாக இருந்து கொண்டு எங்களோட தொழில்நுட்ப உத்தியோகத்தரோடு சேர்ந்து இணைந்து இந்த மண் அகற்ற வேலை இனிமேல் நடைபெறும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.
மற்றும் மரக்கறி மார்க்கெட் சம்பந்தமாக எங்கள் வியாபாரிகள் வர்த்தகர்கள் பொதுமக்கள் நலங்கருதி ஓரிரு சில நாட்களில் மேல்தளத்துக்கு அதை கொண்டு செல்வதாக முடிவெடுத்துக்கின்றோம். சபை தீர்மானத்தின் அடிப்படையில் 3வது கூட்டத்தொடரிலே நாங்கள் ஒரு தீர்மானம் ஒன்று எடுத்த நாங்கள் கீழ்த்தளம் கொண்டு செல்வதாகவும் அப்படி கீழ்த்தளம் அமைய இல்லாட்டி மேல்தளத்துக்கு செல்வதாகவும் நாங்கள் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றினாங்கள். அதன் அடிப்படையில் ஓரிரு நாட்களில் மரக்கரை சந்தை வந்து மேலே இயங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். கௌரவ தவிசாளர்களுக்கு இந்த வணக்கம். இங்கு இந்த ரிப்போர்ட்டர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிப்பதோடு நான் இந்த உள்ளூராட்சி வாரத்துக்கான அந்த எலெக்ஷனில் நிற்கும் பொழுதே எங்களுடைய கட்சி தலைவர் என்னிடம் கூப்பிட்டு சொல்லியிருந்தார். அவர் வந்து சந்திரகுமார் சார் அவர்கள், நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் கட்சியில் வென்றவுடன் அங்கு எந்த கட்சி ஆட்சி அமைக்கிறோ அதுக்கு மிகவும் உதவியாக நீங்கள் செயல்பட வேண்டும், அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்கக்கூடாது, நீங்கள் நல்ல விஷயங்களை மட்டும் செய்ய வேண்டும். அதுக்கு அமைவாக நானும் எங்களுடைய நகரவிதா அவர்கள் வந்திருந்தார், அவரோடு இணைந்து நாங்கள் மிக சிறப்பான முறையில் செய்ய வேண்டும் என்று முதல் நாளே இந்த நகராட்சி மன்றத்தில் காலெடுத்து வைக்கும் பொழுது எனக்கு ஒரு ஃபோன் கால் வருகின்றது எங்களுடைய தவிசாளர் மூலம். எங்கே நிற்கிறீர்கள் என்று. நான் இப்படி எங்களுடைய நகரசபை அந்த ஒரு மண்டபத்தில் நிற்கின்றேன் என்று. அப்போ அதுக்கு நான் அங்கு அந்த நேரம் வரக்கூடாது என்ற ஒரு மறுப்பறிவித்தலை எங்களுடைய நிர்வாக உத்தியோகத்தர் வழங்கியிருக்கின்றார். அது மிக மிக ஒரு கேவலமான செயலாக எனக்கு இருந்தது. அப்படி இருந்தும் நான் அதை பெருசுபடுத்தவில்லை. ஒரு விட்டு பிடிச்சு பார்ப்போம் என்று நாங்கள் அதை பெருசுபடுத்தாமல் 2வது தடவையும் அங்கே வந்திருந்தேன். அந்த இடத்தில் எனக்கு தவிசாளர் எந்த விதமான ஒரு மறுப்பும் தெரிவிக்கவில்லை. நான் 2ஆம் நாளும் அதே மாதிரியான ஒரு விஷயத்தை அங்கு இங்கு தவிசாளர்களுக்கு குறிப்பிட்டிருந்தார். அதுக்கு எங்களுடைய தவிசாளர்கள் சொன்னால் அதை பற்றி பிரச்சனை இல்லை, நீங்கள் வாருங்கள், நன்றாக பாருங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை, என்ன பிரச்சனை இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்கள். அப்போ நாங்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் கண்டிப்பாக நாங்கள் என்ன நடக்கின்றன்னு நீங்கள் தெரியத்தானே வேணும். ஏன்னா இங்கே அப்படியான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் உதவியில் உண்மையாக அந்த மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. பிஹெச்ஏன்னு சொல்வார்கள், சுகாதார பரிசோதகர், அவருடைய பொறுப்பு என்ன? நாங்கள் அதை செயலாளரிடம் கேட்டிருக்கின்றோம். சுகாதார பரிசோதகர்கிட்ட பொறுப்பு என்ன? அது ஒரு சுகாதார தொழிலாளிகள் அனைவரும் அவர்களுக்கு கீழே தான் ஒரு கடமையாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. நான் இங்கே வேலை செய்ததால் எனக்கு அது ஓரளவு தெரிந்திருந்தது. அதே போன்று தொழில்நுட்ப உத்தியோகத்தர், அவருடைய பொறுப்பு என்ன? அவர் இந்த வேலை பகுதிக்குரிய பொறுப்பு, வாகனங்களுக்குரிய பொறுப்பு, அப்படியான பொறுப்பு. ஆனால் அந்த பொறுப்பு எதுவுமே எங்களுடைய பிஹெச்எஸ் சார் அவர்களும் செய்யவில்லை, தொழில்நுட்ப உத்தியோகத்தர் டிஓஐயாவும் அதை செய்யவில்லை. ஏனென்றால் இடையில் இருந்த ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு கிளாக்காக இருப்பார் நினைக்கிறேன், அவர் தான் அந்த வேலை திட்டங்களை செய்து கொண்டு வந்திருந்தார். அப்போ நான் அதை ஒரு பிரேரணையாகவும் வைத்திருந்தேன், அதை நான் கேட்டிருந்தேன். அதோடு அவருக்கு இந்த ஆன்சர் வந்து அவர் போய்விட்டார். அவரோட இணைந்து இந்த நிர்வாக அதிகாரி உடந்தை இல்லாமல் பல வேலை திட்டங்கள் நடந்திருக்கின்றது. ஒரு சாமான் அவர் தான் இந்த பொருள் கொள்வனவன் நான் நினைக்கின்றேன். அதில் கணக்கு மோசடி நடந்திருக்கின்றது. நாங்கள் அறிய, பல பேர் அறிய, ஒரு 17,000 27,000 ரூபா ஃபேன் என்றால் அதுக்கு 40,000 ரூபா பில் போட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அது அப்புறம் கேட்ட பின்பு அந்த பில் மாறி வந்து விட்டு என்று சொல்லி கதை மறுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று ஒரு கம்பி கட்டு 300 ரூபா என்றால் அதுக்கு 600 ரூபா பில் போட்டு இருக்கின்றது. அப்போ நாங்கள் அதை கூட பெருசுபடுத்தவில்லை. சரி, பரவாயில்லை, எங்களுடைய தவிசாளர் அவர்கள் மன்னிக்கணும், தவிசாளர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார், நாங்கள் ஒரு பிரச்சனையை எடுத்தால் இந்த சபையை மிகவும் சிறப்பாக கொண்டு போக முடியாது, ஓரளவு விட்டு கொடுத்து செல்வோம் என்று. ஆனால் இங்கே என்ன நடக்கின்ற என்றால் எங்களுடைய நிர்வாக அதிகாரி அவர் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு விஷயம் இருக்குது. இவ்வளவு படித்திருந்தாலும் அவருக்கு ஒரு தன்னுடைய வேலை என்னென்று தெரியவில்லை என்று நான் நினைக்கின்றேன். நான் படிக்கவில்லை தானே, நான் அவருக்கு அந்த தன்னுடைய வேலை என்னென்று தெரியவில்லை. அவர் ஒரு நிர்வாக அதிகாரியை தவிர நிறைவேற்ற அதிகாரி இல்லை. எங்களுடைய நகரவிதா அவர்களும் நிறைவேற்ற அதிகாரி. அப்போ எங்களுடைய நகரவிதா போடுற நிறைவேற்ற சொல்கிற விஷயங்களை நிறைவேற்றுவது தான் அந்த அதிகாரியுடைய கடமை. அது விளங்காமல்
எங்களுடைய நகரவிழா சொல்லும் வேலைகளை செய்தால் உங்களுக்கு நோப்பே போடுவேன். ஒருக்கா நோப்பே போட்டு பாருங்களேன், நாங்களும் பார்க்குறோம். அப்படி ஒரு கட்டத்தில் நான் இருக்கின்றேன். ஒருவருக்கு நோப்பே போட்டு ஒரு கடிதத்தை அடித்து பாருங்கள். அந்த கட்டத்தில் நாங்கள் பார்ப்போம். இது சும்மா ஒரு விருட்டல். அந்த விருட்டலை இந்த நகராட்சி மன்ற ஊழியர்களுக்கு வைக்காதீங்கோ, அது உங்களுக்கு தான் ஒரு கெட்ட வேறு ஏற்படும். அதை போன்று உண்மையாக ஒரு 2014ஆம் ஆண்டு எங்களுடைய இந்த திண்ம கழிவை கொட்டுவதற்கான காணி வேண்டி இருக்குது. அது எங்களுக்கு தேவை, அது பரவாயில்லை, சந்தோஷம். ஆனால் 2014ஆம் ஆண்டு அது மறக்கப்பட்ட காணி. அதை இப்பொழுது அந்த காணியை வேண்டி இருக்கின்றீர்கள். அதுக்கு எந்த விதமான ஒரு அனுமதியும் இல்லை. நாங்கள் சிஎல்சி, ஏசிஎல்சி, ஐயோ அவர் எல்லாருக்கும் முன்னு கதைக்கும் பொழுது அவர்களே வாயில் கையை வைத்து கொண்டு கேட்கிற அளவுக்கு இருக்கின்றது. என்ன பிரச்சனை என்றால், இது என்னென்று இப்படி ஒரு சரியான நடவடிக்கை இல்லாமல் என்னென்னு இந்த காணி வேண்டுவீர்கள் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கின்றது. அதுபோல் நான் 3ஆம் வகுப்பு படித்த ஒரு சுற்றாடல் புத்தகம் நினைக்கிறேன். ஒரு கட்டிடம் கட்டுவதாக இருந்தால் நீர் தேங்கி நிற்காத மேட்டு நிலம் வேணும் என்று நான் படித்திருக்கின்றேன் ஒரு 3ஆம் வகுப்பில். அது தெரியாமல் இந்த நிர்வாக உத்தியோகத்தர் அங்கே ஒரு சந்தையை கட்டி அதுக்குள்ள தண்ணிகள் வந்து எவ்வளோ பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. செய்வது முழுக்க பிழை. அப்படியான வேலையை செய்து போட்டு நான் சரியான விஷயத்தை செய்கின்றேன், நகரபிதா அவர்கள் பிழையான விஷயத்தை செய்கின்றார் என்று தன்மட்டத்தில் கதைத்தா கூட பரவாயில்லை, சபை உறுப்பினர்களை கூப்பிட்டு சரியான ஒரு பிழையான ஒரு விடயங்களை அங்கு குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றார். உண்மையிலேயே அன்று நீங்கள் அடைந்திருப்பீர்கள், இந்த சிவபிராச பள்ளிக்கூடத்துக்கு போகும் பாதை ஒரு அடிக்கு தண்ணி நிற்கும். அப்போ ஒரு பொதுமகன் வந்து என்ன கேட்டார், இந்த தண்ணி நிற்கின்றதை துப்புரவாக்க வேண்டும் என்று. நான் உடனே நகரபிதா அவர்களுடன் கேட்டவுடன் அவர் சொன்னார், அந்த கான் அடைத்திருக்கின்றது, தொழில்நுட்ப உத்தியோகத்தரிடமும் நகரபிதா அவர்களிடமும் அந்த கான் அடைத்திருக்கின்றது, அதை துப்புரவாக்கினால் சரி, உடனடியாக அனுப்புகிறேன் என்று எங்களுடைய நகரபிதா சொன்னார். போய் இந்த கானை வடிவாக நாங்கள் துப்புரவாக்கி அந்த வீட்டுக்கு படியால் இறங்குவதற்கு ஒரு படி வேணும், ஒரு பலகை வேணும். அப்போ என்ன செய்வோம் என்று நகரபிதா அவர்கள் கேட்கும்பொழுது, நகராட்சி மன்றத்தில் 2 பலகை இருக்கின்றதை எடுங்கள் ரெண்டா போல் நாங்கள் அதை நல்ல முறையில் அதை அந்த கானை வாய்க்காலை துப்புரவாக்கி விட்டு அந்த பலகையை எடுத்து போட்டு விட்டோம். அடுத்த நாள் இங்கே கூட்டத்தில் நிர்வாக உத்தியோகத்தர் அவர்கள் சொல்கின்றான் என்றால் உபதவிசாளர் வந்து இங்கே இந்த பலகைகளெல்லாம் கொண்டு போட்டார், இது ஒரு சரியான விஷயமோ என்று சொல்லி பேசியிருக்கின்றார். இது ஒரு கூடாத வேலை இல்லை. நாங்கள் இல்லை, எங்கள் வீட்டுக்கு அந்த பலகைகளை கொண்டு போகவில்லை. அங்கு இப்படியான ஒரு பிரச்சனை இன்று போய் பார்த்தீங்கன்றால் அது அப்படி ஒரு பிரச்சனையே அங்கு இல்லை. அப்போ இவ்வளோ நல்ல விஷயத்தை இந்த எங்களுடைய நகரவிதா அவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது அதுக்கு முட்டுக்கட்டை போட்டு மிகவும் ஒரு பிழையான விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றனர். நான் ஏசிஎல்சியிடம் கேட்டேன், இந்த வாகனங்களுக்கு எல்லாம் ஆறு பொறுப்பன்று. அவரே சொல்லுகிறார், முழுக்க எங்களுடைய தவிசாளர் தான் அதுக்கு பொறுப்பன்று. ஆனால் இவர் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார், நான் படித்தேன், எனக்கு வாகனம் வேணும். படித்த நீங்கள் என்றால் உங்களுடைய காசில் நீங்கள் வாகனத்தை வேண்டி வைத்திருக்கலாமே ஒழிய நகரசபை என்ற வாகனத்தை எடுத்து வைத்து நீங்கள் ஓடி திரிய முடியாது. நீங்கள் வீட்டிலிருந்து மோட்டார் சைக்கிள் வரலாம், இங்கு வந்து வேனில் ஏறி எங்கேயும் நீங்கள் போகலாம். அதுவும் எங்களுடைய தவிசாளர்களுடைய அனுமதியோடு. தவிசாளர் அவர்கள் இங்கு போடும் வேலை திட்டங்களைத்தான் நீங்கள் செய்ய முடியும். நீங்கள் அதுக்கு எதிரான வேலை திட்டங்களை செய்வதை உண்மையாக ஒரு மிக மிக ஒரு படிப்பறிவு இல்லாத செய்யும் ஒரு செயலாகத்தான் நான் கணிக்கின்றேன். கணக்கு விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கின்றது, நேரம் காணாததால் இத்தோடு நாங்கள் முடிக்கின்றேன்.